மாமா அண்ணா மாமா இனியா அண்ணா வேண்டாண்ணா நில்லடா அது கேளுண்ணா அண்ணா இனியா என்னடா பண்ற டேய் இனியா கதவு தர கதவு தர இனியா சொன்னா கேளு டேய் இனியா மாமா கதவு தர சொன்னா கேளுப்பா. இதுல ஏதோ இடிக்குதே. இனியனும் ராசாத்தியும் சேர்ந்து தானே வெளியே போனாங்க. இது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? நல்லா நடிக்கிறாங்க. அதுவும் உள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டு எது கடிக்கணும்? உள்ள என்ன நடக்குதுன்னு ஜன்னல் வழியா போய் பாப்போம். கதவு தரடா மாமா இனியா சொல்றத கேளுடா. இனியா சொன்னா கேளு இனியா கதவு தர இனியா சொன்னா கேட்கவே மாட்டேல்ல நீ. சும்மா அப்படியே புரியாத உனக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? என் தங்கச்சியை பத்தி பேச நீ யாரு? இனிமே பேசுவியா? ஐயோ மாமா வேண்டாம் மாமா. சும்மா விடக்கூடாது. ஐயோ மாமா வேண்டாம் மாமா. பண்ணுவியா? மாமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவ? உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? ஏதாவது ஒண்ணு இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பியா? இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என் தங்கச்சி விஷயத்துல நீ தலையிடுவியா? இல்ல. தலையிடுவியா? ஐயோ மாமா வேண்டாம் மாமா. இல்ல அவ யார கட்டினா உனக்கு என்ன? நீ அதுல போய் தலையிடுற? இல்ல மாமா. சொல்லுடி. வேண்டாம் மாமா. அடிக்காதீங்க மாமா. விட மாட்டேன். பாவீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமாவை போடுறீங்க. இருங்க, இதை இப்பவே போய் அத்தை கிட்ட சொல்லி உங்க வேஷத்தை கலக்கிறேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? வேண்டாம் மாமா. அடக்கி வைக்கணும். இன்னைக்கு அடக்குற உன்னை. இரு, உன்னை விட மாட்டேன். நல்லா வாங்கிக்க. நீ கதவு தரப்பா. அங்க போய் பாருங்க என்ன பண்றானே. பாரு பாரு. எங்க போற? இனியா இனியா கதவு தரப்பா. கேட்க மாட்டியா நீ? இனியா பாருப்பா. கதவு தரடா டேய். கதவு தர மாமா நீங்களாவது சொன்னா சொல்லுங்க கேளுப்பா. கதவு தர. கதவு தர நீ அழுதுகிட்டு கடை. பெரியமா, அவ பண்ண தப்புக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் அவளுக்கு சோறு தண்ணி கொடுக்காம யார் முகத்தையும் பார்க்க விடாதீங்க. இது போதாதினியா, அவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விடு. ஆமா பிரிமா, நீங்க சொல்றதா சரி. முதல்ல அவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்து. என்ன ஓவரா சீனை போடுறான்? பெரியமா, இப்போ ராசாத்தையை வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் பிரச்சனை இல்ல. புனிதாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கிற நேரத்துல இப்ப அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னா ஊர் நம்மளை பத்தி தப்பா பேசுவோம்ல. ஐயோ ஆமா இனியா, நான் அதை யோசிக்கவே இல்ல. பெரியமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வாங்க நடியா அவ ஜென்மத்துக்கு மறக்க மாட்டா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவளுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. நான் மில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க இது? டேய் இனியா நில்லுடா. நான் சொல்றது கேளுடா. இனியா இனியனும் ராசாத்தியும் மொத்த குடும்பத்தையும் முட்டாளாக்கிட்டாங்களே. ச்சே, நம்ம போட்ட பிளான் எல்லாத்தையும் இனிய மொத்தமா அடிச்சு நொறுக்கிட்டான். என்ன கண்மணி அப்படி மலைச்சு போய் பாத்துட்டு இருக்க? பார்த்தல, இனிய நான் வளர்த்த புள்ள என் பேச்ச கேட்டு எப்படி அடிச்சு துவைச்சிட்டான்னு. ஆமாத்த, சூப்பர். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆளுதான் பந்தாவா பணக்காரி மாதிரி இருக்கா. ஆனா அறிவு ஒன்னும் இல்ல. சரியான லூஸ். உன்னை நம்பி நான் பிளான் போட்டேன் பாரு. என்னை எதால அடிச்சுக்கிறதுன்னே தெரியல. உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல. நானே இனிய ராசாத்திய பிரிச்சு வைக்கிறேன். சொல்லுமா. கண்மணி, என்னடி ஆச்சு? ராசாத்திய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களா? அவ எப்படி போவா? ஏன், என்னடி ஆச்சு? நாம போட்ட பிளான் எதுவும் நடக்கல. என்னடி சொல்ற? இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துமா உன் மாமியார்காரி அவளை விட்டு வச்சா? அவ எங்க விட்டு வச்சா? அவ ராசாத்திய வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு ஒத்த கால்ல நின்னா. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா நம்ம பிளான் படிதான் போயிட்டு இருந்துச்சு. இனிய வந்த உடனே எல்லாமே மாறி போச்சு. அவன் வந்து ராசாத்திய அடிக்கிற மாதிரி சீன் போட்டு பக்காவா டிராமா போட்டுட்டான். அது நிஜம்னு என் மாமியார் லூசும் நம்பிருச்சு. அவளை அடிக்கிற மாதிரி அடிச்சு காரியத்தை சாதிச்சிட்டான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியலமா. நம்ம என்னதான் பிளான் போட்டாலும்
அத அந்த இனிய வந்து கெடுத்துறான். ச்சே, அவன் அந்த ராசாத்திக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ ஏண்டி இப்ப புலம்பிக்கிட்டு இருக்க? அந்த ராசாத்திய ஒண்ணும் பண்ண முடியலையேங்கிற வயித்தெரிச்சல் தான். அவளை சும்மா விடக்கூடாதுமா, ஏதாச்சும் பண்ணணுமா. நீ சொல்ற மாதிரி அந்த இனிய இருக்கிற வரைக்கும் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்குன்னு அவளை அப்படியே விட்டுட சொல்றியா? உன்னை யாரு விட சொன்னது? ராசாத்தியே ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா புனிதாவை பண்ணலாம்ல, அவளை நோண்டலாம்ல. தென்னை மரத்துக்கு தேள் கொட்டினா பனை மரத்துக்கு நெறி கட்டுற மாதிரி புனிதாவை நோண்டனா ராசாத்தி மாட்டுவா. அம்மா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒன்றும் புரியல. புனிதாவை எவ்வளவு சீக்கிரம் மாட்டி விடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நாம நினைச்சது நடக்கும். புனிதா மாட்டினா மொத அடி ராசாத்திக்கு விழும். புனிதாவால ரொம்ப நாளைக்கு அந்த விஷயத்த ஒளிச்சு வைக்க முடியாது. ஏண்டி, கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து தானடி ஆகணும். நீ உன் மாமியார் கிட்ட சொல்லி புனிதா கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்லு. நாம அந்த கல்யாண வேலைய பாப்போம். கல்யாண நாள் நெருங்க நெருங்க தாலி விஷயம் தானா வெளியில வந்து தானே ஆகணும். ஆமாம்மா, நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவங்களே இந்த மேட்டரை ஓபன் பண்ணிடுவாங்க. சூப்பர்மா, சரியா சொன்ன. நம்ம ராசாத்தி பின்னாடி போறதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாலே போதும். ராசாத்தி தானா வந்து மாட்டிப்பா. நீ கார்த்தி புனிதா கல்யாண வேலையை மட்டும் பாரு போதும். சரிம்மா, நான் இப்பவே அத்தை கிட்ட இதை பத்தி பேசுறேன். சரிடி, சட்டு புட்டுன்னு முடிக்க பாரு. சரிம்மா. ராசாத்தி, உனக்கு இருக்குடி. இனியும் கூட சேர்ந்து ஐயோ அம்மானு கத்தி வலிக்கிற மாதிரி டிராமாவை போடுற. இப்ப நான் போட போற பிளான பாரு. நீ உண்மையிலேயே ஐயோ அம்மானு கத்த போற. ம். என் மாமனோட மனசு மல்லிகைப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமா இல்லாத நாள் எண்ணியது போலே பூச்சோடுது. குத்தால குளிமயம் கூடி வருது, சந்தோஷ நினைப்போரு கூடி வருது. என்ன ராசாத்தி, இனிய உன்ன அவ்வளவு அடி அடிச்சோம் மாமா மனசு மல்லிகை பூன்னு பாடிட்டு இருக்க? டோரா, உனக்கு வெளியே நடந்தது மட்டும்தான் தெரியும், ஆனா உள்ள நடந்தது வேற. மாமா என்ன அடிக்கவே இல்லை தெரியுமா? உண்மையாவா? ஆமா, அடிக்கிற மாதிரி நடிச்சாரு. இத மாமாவும் நானும் சேர்ந்துதான் பண்ணோம். இதுல மாமா பேர் வரக்கூடாதுன்னு நானே பழிய ஏத்துக்கிட்டேன். பெரியத்த கிட்ட இருந்து காப்பாத்த மாமா என்ன அடிச்ச மாதிரி நடிச்சாரு. நீயும் ஏதோ இனிய மனசுக்குள்ள கொஞ்சம் வாழ்ந்துட்டு தான் இருக்க போல. இனிய மனசு முழுக்க நீ மட்டும் தான் இருக்க மாதிரி பாத்துக்கோ. நான் வரேன். சரி. ராசாத்தி, அத்தை. ராசாத்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க எதுவும் பேச வேண்டாம், வா என் கூட. எங்க அத்தை? நம்ம மாடிக்கு போய் தனியா பேசலாம், வா. ராசாத்தி, நீ கார்த்திக் வீட்டுக்கு போனியா? புனிதா பத்தி தப்பா பேசுனியா? அது வந்து அத்தை. இங்க பாரு ராசாத்தி, நீ என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. சொல்லு ராசாத்தி, நீ கார்த்திக் வீட்டுக்கு போய் புனிதாவை பத்தி தப்பா பேசுனியா? ராசாத்தி, எதுக்கு அப்படி பண்ண? நான் ஏதோ கண்மணிதான் உன்னை மாட்டி விட அப்படி பண்ணிருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ உண்மையாவே அங்க போயிருக்கல. உனக்கு அக்கா மேல கோவம் இருக்கலாம், ஆனா அதுக்காக நீ பழி வாங்கணும், புனிதா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டியே. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு எனக்கு தெரியும் ராசாத்தி. நீ போனதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கணும். எதுக்கு அப்படி சொன்ன? கார்த்திக் கெட்ட பையனா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. அப்புறம் ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்த? சொல்லு ராசாத்தி, என் மேல சத்தியம் பண்ணி உண்மையை சொல்லு. சொல்லு அத்தை,
அது வந்து நான் சொல்றேம்மா. உனக்கு எப்படி? எனக்கு எல்லாம் தெரியுமா. நானும் அவளும் தான் போனோம். பெரியம்மா அவளை கூட்டிட்டு போய் அடிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் அவளை ரூம் உள்ள கூட்டிட்டு போய் அடிக்கிற மாதிரி நடிச்சேன். என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு நீங்க இப்படி பண்ணீங்க? எல்லாத்தையும் தெளிவா சொல்றேம்மா. புனிதா. அண்ணா, அடி பாவி, என்ன காரியம் நீ பண்ணிருக்க? தாலி எப்படி எப்படி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? உன்னை விட என்ன? கோவப்படாதீங்கம்மா. கோவப்படாம என்னடா பண்ண சொல்ற? நம்ம வீட்ல இருக்கிற ஒரே பொண்ணுடா இவ. அவ கல்யாணத்துல தான் எல்லாரும் சந்தோஷமும் இருக்கு. அக்கா இவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இன்னும் நாங்கெல்லாம் இவ்வளவு குழந்தையா தாண்டா பாக்குறோம். இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ணிருக்கா. நீங்க 2 பேரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? எந்த களவாணி பையன் பண்ணா? எங்க இருக்காண்டி அவன்? சொல்லு. சித்தி, அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. ஏய் ராசாத்தி, எழுந்துரு. நீ என்ன பண்ண? இவ பண்ண காரியத்துக்கு நீயே என் கால்ல விழற. எதுக்கு மன்னிப்பு கேக்குற? அத்தை, அதுல நானும் என் குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்கோம் அத்தை. என்ன ராசாத்தி, நீங்க என்ன பண்ணீங்க? ஆமா, புனிதா கழுத்துல தாலி கட்டினது கபிலா. இதெல்லாம் பிளான் பண்ணி நடந்தது இல்லம்மா. இதமா நடந்துச்சு. இதுல யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லம்மா. இதை மறைக்கவும் முடியாம சொல்லவும் முடியாம ராசாத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அதான் அவளுக்கு நானும் சப்போர்ட்டா இருந்தேன். கபிலனும் நல்ல பையன்தாம்மா. நல்ல பையன்தான். ஆனா இதெல்லாம் அக்காக்கு தெரிஞ்சா குடும்பமே 2,000 இனியா. கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததையே அக்கா இன்னும் ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது அதே குடும்பத்துல இருந்து மருமகன் வந்தா எப்படி ஏத்துக்குவாங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் ராசாத்தி தானே சொல்லி இவளை வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. இது வரைக்கும் இவ்ளோ பிரச்சனை வந்து நம்ம குடும்பம் பிரியாம இருக்கு. ஆனா இந்த பிரச்சனையால கண்டிப்பா பிரிஞ்சிரும். இல்ல அத்தை, அப்படிலாம் நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். என்னால இந்த குடும்பம் பிரிஞ்சா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அம்மா, தைரியமா இருங்க. நீங்க பயப்படாதீங்கம்மா. ஏதாவது பண்ணி பெரியம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. டேய், நீ முதல்ல புரிஞ்சுக்கோடா. அக்காவுக்கு ராசாத்தி இந்த வீட்ல இருக்கிறதே பிடிக்கல. எப்போ துரத்தி அடிக்கலான்னு பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவளோட தம்பியை எப்படி மருமகனா ஏத்துக்குவாங்க? இத மீறி நாம ஏதாவது பண்ணா அக்கா இந்த குடும்பத்தை பிரிக்க கூட தயங்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இந்த கல்யாணத்தினால இந்த குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க.
சட்டையெல்லாம் எடுத்துட்டு இறங்குங்க. வாங்க 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 போலாம். போங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி, நல்லா வணக்கம். இருக்கீங்களா? வணக்கங்க. வணக்கம் வாங்க என்ன வாங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் சம்பந்தி நாங்க வரக்கூடாதா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு திடீர்னு வந்திருக்கீங்களா? அதான் கையும் உடல காலும் உடல, உடனே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண முடியாதுல்ல. கண்மணி, இவங்க உட்காரத்துக்கு ஏற்பாடு பண்ண. உள்ள வாங்க போ. வாங்க. போங்க. எல்லாம் நல்ல விஷயமா தான். அப்படியா? வாங்க உள்ள போய் பேசலாம். நான் வேற உங்களை இங்கேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்க. உள்ள வாங்க, உட்காந்து பேசு. வாங்க 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 சம்பந்தி, வாங்க உள்ள வாங்க. இனியா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. என்னடா பண்றது? அம்மா, இந்த டாபிக் இதோட விட்டுருங்க. பெரியம்மா வர கூப்பிடுறாங்க. நீங்க எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க. எப்படியாவது சமாளிக்கலாம். புனிதா, கண்ணை தொடச்சிட்டு வா. வாங்கம்மா, வா. தாலி எடுத்து உள்ள போடு. வா. கண்மணி, குமரா, பாரி வந்துட்டாங்க. வாங்க 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 எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க. வாங்க. உட்காருங்க. வாங்க. வணக்கம். வாங்க வணக்கங்க. உட்காருங்க. வாங்க வாங்க. வாங்க. உட்காருங்க. 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 வாங்க வாங்க உட்காருங்க. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து பயமுறுத்துறாங்க. பயமா இருக்கு அண்ணி. எது நடந்தாலும் பயப்படாம இரு, மாமா பாத்துப்பாரு. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இங்க வாங்க. வா புனிதா. எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ்? சொல்லுங்க, என்ன கொண்டு வரட்டும்? சம்பந்தி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இது நம்ம வீடு. கிருஷ்ணவேணி, என்ன வாய் பார்த்துட்டு இருக்க? வந்த காரணத்தை சொல்லு. ரெண்டு பேர் மூஞ்சும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சு. இனி இப்படிதான் நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துட்டே இருக்கும். அது ஒண்ணும் இல்ல சம்பந்தியம்மா. நம்ம ஊர்ல சின்ன போஸ்டிங்ல இருந்தான் கார்த்திக். உங்க பொண்ணை பார்த்துட்டு போன நேரம் என் பையனுக்கு சென்னையில பெரிய போஸ்டிங் கிடைச்சிருக்கு. சம்பளமும் டபுள் மடங்கு. இன்னும் ஒரு மாசத்துல அவனை வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. கல்யாணத்தை சட்டுன்னு முடிச்சு ஒரேடியா புனிதாவையும் அவனையும் ஒரு வீட்டை பார்த்து அவங்களையும் தங்க வச்சிடலாம் பாருங்க. உங்க பொண்ணை பார்த்ததுக்கே இவ்வளவு ராசின்னா அவன் கல்யாணம் பண்ணி அவளை கூட வச்சிருந்தா இன்னும் எவ்வளவு மேல மேல போவான். அதனால இப்படி ஒரு மகாலட்சுமிய சீக்கிரமா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக ஆசைப்படுறோம்.